இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஆண்டவர் இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாவினுடைய அன்பு பிள்ளைகளே, மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நிறமையான நாளிலே நம் அன்னையாம் திருச்சபையோடு இணைந்து நாம் புனித அந்தோணியார், அதாவது வனத்தந்தோணியார் என்கிற எகிப்து நகரத்து அந்தோணியாரை துறவிகளுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக, துறவரத்தின் பிறப்பிடமாக, துறவரத்தை முதலில் அறிமுகப்படுத்தியவராக கூட சொல்லலாம். எனவே அப்படிப்பட்ட இந்த அருமையான அந்தோணியாரை இன்றைய நாளில் நினைவு கூறுகிறோம். எனவே இந்த அருமையான நாளில் வரக்கூடிய வாசகங்களும் வழிபாட்டு வாசகங்களும் இந்த அந்தோணியாருடைய வாழ்க்கையும் பின்னி பிணைந்து செல்வதை நாம் இன்றைய நாளில் உணர முடிகிறது. இது இன்றைய காலத்திற்குண்டான அறிகுறியாகவும் இது தோன்றுகிறது. ஏனென்றால் ஒருவேளை நாம் இவருடைய வாழ்க்கை பின்னணியும் நற்செய்தி பகுதியும் வாசகங்களின் பின்னணியையும் வைத்து பார்க்கும்போது இன்று மனிதனுடைய தேடல் எதுவாக இருக்கிறது, இன்று மனிதனுடைய தேவை எதுவாக இருக்கிறது, மனிதனுடைய தேவை எதுவாக இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும், எது அவர்களுக்கு நிறைவை கொடுத்தது என்பதை நாம் இன்றைய நாளில் சிந்திக்க இருக்கிறோம். எனவே அந்தோணியாருடைய வாழ்விலே மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்த இறைவார்த்தை மத்தேயு நற்செய்தி 19வது அதிகாரம் 21வது இறைவார்த்தையில் வரக்கூடிய மிக அருமையான வார்த்தை. நீ நிறைவுள்ளவனாக விரும்பினால் உன்னுடைய உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடு. இந்த அந்தோணியார் இருக்கிறார் அல்லவா, இவர் கிபி 251ஆம் ஆண்டிலே எகிப்து நகரத்திலே, எகிப்து தேசத்திலே கோமா என்ற நகரிலே பிறக்கிறார். மிக வசதி படைத்த செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறக்கக்கூடிய இவருக்கு இல்லத்திலேயே வீட்டிலேயே கல்வி கற்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய வசதி படைத்தவராக இருக்கிறார். இவருக்கு இருந்த நிலத்தினுடைய அளவு எவ்வளவு என்று அவர்களுக்கே தெரியாத அளவிற்கு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் 18 வயது வரை இவர் தன்னுடைய கல்வியிலும் ஆற்றலிலும் அறிவிலும் அதே நேரம் இறைபக்தியிலும் வாழ்ந்திருக்கக்கூடியவர் அன்றாடம் ஆலயங்களுக்கு சென்று வருகிறார். அப்படி இருக்கும்போது 18வது வயதிலே இவருக்கு ஒரு இறை வார்த்தையின் வழியாக ஒரு உந்து சக்தி ஏற்படுகிறது. இவ்வளவு செல்வங்களை கொண்டிருப்பதனால் நான் நிறைவை அடையவில்லையே, நிறைவை நான் ஒருபோதும் அனுபவிக்கவில்லையே, ஒரு மனதில் நிம்மதியோ சலசலப்புகளோ இல்லாத ஒரு வாழ்வை நான் அனுபவிக்க முடியாமல் இருக்கிறேன் என்ற காரணத்தின் போது இவருக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை, நீ நிறைவுள்ளவனாக விரும்பினால் உன்னுடைய உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடு. உடனடியாக வீட்டிற்கு செல்கிறார். தன்னுடைய உடன் பிறந்த சகோதரிக்கு சற்று கொடுத்து விட்டு இருக்கக்கூடிய அத்துணை 3000க்கும் அதிகமான ஏக்கர் பரப்பளவுகளை ஏழைகளுக்கு தானமாக கொடுத்து விட்டு சற்று நகரத்திலிருந்து சற்று தள்ளி தன்னுடைய துறவற வாழ்வை அனுபவிக்கிறார். அப்போது அவருக்கு பல இடைஞ்சல்கள் வருகின்றன. ஒரு நிகழ்வு கூட சொல்லுவார்கள், தீயோன் சாத்தான் வனத்தந்தோணியார் அங்கே இருக்கின்ற போது அவரிடத்தில் தோன்றி, அவருக்கு கனவிலே தோன்றி, நீ இங்கே இருந்து என்ன செய்து கொண்டிருக்கிறாய், மாறாக உனக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கள் எவ்வளவு ஏராளம், வாழ்க்கையை இன்பமாக அனுபவிக்க தெரியாதவன் நீ, எனவே நீ சென்று மகிழ்ச்சியோடு குதூகலமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை விதமான மகிழ்ச்சியை அனுபவித்து வாழ் என்று சொல்லி அவரிடையே சாத்தான் பரிசோதித்திருக்கிறது. அப்போது அந்தோணியார் அதற்கு பதில் மொழி கூறியிருக்கிறார், ஒப்பற்ற செல்வமாகி ஆண்டவர் இயேசுவை தவிர எனக்கு வேறு செல்வம் எதுவும் கிடையாது என்று சொல்லி சாத்தானை புறந்தள்ளி இருக்கிறார். அதை முடிந்த உடனே அந்தோணியார் எழுந்து நின்று ஜெபிக்கிறார், இறைவா, என்னை ஏன் இப்படிப்பட்ட சோதனைக்கு அனுமதிக்கிறாய், நான் தான் நீயை சிக்கன பற்றி கொண்டிருக்கிறேனே, ஏன் இப்படிப்பட்ட சோதனைகள் என்று சொல்லி அந்தோணியார் ஜெபத்தை ஏறெடுக்கும் போது ஆண்டவர் அருகே இருந்து சொன்னாராம், நான் உனக்கு அருகே இருந்துதான் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன், உன்னை எப்போதும் காத்து கொண்டிருக்கிறேன், ஆனால் என்னவனே நீதான் என்னை துணைக்கு அலையாதிருக்கிறாய், அது ஏனென்று எனக்கு தெரியவில்லை என்று சொன்னதாக ஒரு சிறிய நிகழ்வு அவரது வாழ்வில் நடந்ததாக சொல்லுவார்கள். இருப்பினும் தன்னுடைய 35 வயது வரை வாழ்ந்த கடுமையான அந்த துறவற வாழ்வினால் சில சீடர்கள் ஈர்க்கப்பட்டு அவரோடு இணைந்து 2 துறவற மடங்களை ஏற்படுத்தி ஏறக்குறைய 106 ஆண்டுகள் இந்த உலகில் வாழ்ந்து கிபி 356 மரித்து விடுகிறார். எனவே ஒரு சாதாரண ஏழையாக தன்னுடைய மிகப்பெரிய செல்வத்தை விட்டுவிட்டு இந்த உலகில் இறைவன்தான் பற்று, தேவையற்ற காரியங்கள் எல்லாம் தேவையில் இருப்போருக்கு, எனவே என்னிடத்தில் இருப்பவை இல்லாதவர்களுக்கு நான் கொடுக்க ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி அதை புறம் தள்ளிவிட்டு வந்ததினால்தான் ஏறக்குறைய இன்றளவும் நினைவு கூறப்படக்கூடிய மாபெரும் புனிதராக அந்தோணியார் வலம் வருகிறார். இது இன்றைய வாசகங்களில் மிகச்சிறப்பான காரியங்களாக ஊடுருவி பார்க்கலாம். எனவே இன்றைய முதல் வாசகம் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி, தாவீது தன்னிடத்தில் இருப்பதை தன்னுடைய மக்களுக்காக கொடுக்கிறார். தன்னிடத்தில் இருக்கக்கூடியது என்ன? தாவீதினிடத்தில் இருப்பது வீரமும் புத்தி கொண்ட ஞானமும். எவ்வளவு திறமையாக, எவ்வளவு ஒரு
ஒரு நல்ல ஒரு உந்து சக்தியோடு தன்னுடைய அரசன் முன்பாக நின்று நான் சென்று வீழ்த்துகிறேன் அந்த கோலியாத்தை என்று சொல்லும்போது சவுல் பயப்படுகிறார், அச்சப்படுகிறார். சவுல் சொல்லுகிறார், வேண்டாம் தாவீது, இவ்வளவு பெரிய மலை ஒன்று இருக்கக்கூடிய வீரன், எனவே உன்னால் முடியாதல்லவா என்று சொல்லும்போது தாவீது உரைக்கக்கூடிய வார்த்தைகள் மிக மிக அருமையானது. படைகளின் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அரசே, நான் காடுகளில் என் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது சிங்கத்தின் பற்களுக்கும் கரடியின் பற்களுக்கும் இருந்து என்னை காத்திட்ட ஆண்டவர் இவனிடமிருந்தா காக்காமல் விடுவார். எவ்வளவு அருமையான வார்த்தை அன்பார்ந்த சகோதரனே, சகோதரி. எது தேவை என்பதை உணர வேண்டும். இன்றைய நாளில் மட்டுமல்ல, அன்றைய நாளிலும் தாவீது உணர்ந்திருந்தார். ஆண்டவர் தேவை, ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய சக்தியும் ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய புத்தியும் ஞானமும் தேவை. எனவே அதை கொண்டு நான் எனது வாழ்வை கட்டமைத்துக் கொள்கிறேன். என்னை நம்பி இருப்பவர்களுக்காக அதை நான் செலவிடுகிறேன், என்னை நம்பி இருக்கக்கூடிய மக்களுக்காக அதை கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி தாவீது தன்னுடைய உயிரையும் துச்சமென கண்டு இறைவன் என் பக்கமாய் இருக்கும்போது நான் யாருக்கு அச்சப்பட வேண்டும் என்ற வார்த்தைகளை மையம் கொண்டு ஓடோடி செல்லுகிறார். கோலியாத்தை வீழ்த்த வெற்றியும் பெறுகிறார். எனவேதான் கோலியாத் தாவீது ஓடி வரும்போது அவனுடைய வார்த்தைகள் மாறுபடுகின்றது. நீ என்னிடத்தில் வருவதற்கு நான் என்ன நாயா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு கோலியாத்தை மாற்றுகிறார் ஆண்டவர். எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாவீது வெற்றி பெறும்போது தன்னிடத்தில் இருந்தது வீரமும் ஞானமும் இறைவனின் வல்லமையும், இறைவன் என்னோடு இருந்து செயலாற்றுகிறார் என்ற உணர்வு தாவீதை புத்தெழுச்சி கொண்டு ஓட வைக்கிறது. எனவே அது தன்னுடைய நாட்டுக்காக, தன் மக்களுக்காக, தன் அரசருக்காக, தன் வாழ்வுக்காக பயன்படுத்தி தாவீது வெற்றி பெறுகிறார். இன்றைய நற்செய்தி பகுதி கொடுக்கக்கூடிய செய்தியும் மிக ஆழமானது, அர்த்தமுள்ளது. அன்புக்குரிய சகோதரனே, சகோதரி, தன்னை எதிர்ப்பவர்கள் முன்னே, தன்னை அழிக்க வேண்டும் என்று நினைத்திருப்பவர்கள் முன்னே, தன்னை முழுவதுமாக வீழ்த்த வேண்டும் என்று நினைத்திருப்பவர்கள் மத்தியிலே ஆண்டவர் இயேசு ஒரு மாபெரும் புதுமையை செய்ய முன் வருகிறார். எனவே அங்கு மரபு முக்கியமா மனித முக்கியமா என்ற வேறுபாடு அங்கு உருவாகிறது. எனவே மரபை ஒருபோதும் மீற வேண்டும் என்பது ஆண்டவருடைய கருத்து அல்ல. ஆனால் அங்கு மனிதம் நிலைநிறுத்தப்படவில்லை என்பதுதான் ஆண்டவருடைய எண்ணம். எனவே எப்படி தூய வனத்தந்தோணியார் பணம் முக்கியமல்ல, ஆண்டவர் தான் முக்கியம், பணம் முக்கியமல்ல, ஏழைகள் வாழ்வுதான் முக்கியம் என்று அந்தோணியார் வந்தாரோ, நான் அல்ல, மாறாக எனக்காக காத்திருக்கக்கூடிய என் மக்களும் அரசனும் நாடும் தான் முக்கியம், இறைவனுடைய வல்லமை என் வழியாக வெளியேற வேண்டும் என்று எப்படி தீமையை எதிர்த்து போராடி வெற்றி பெற வேண்டும் என்று தாவீது ஓடி வந்தாரோ, அதே போன்ற ஆண்டவர் இங்கு அருமையாக என்னை இவர்கள் வீழ்த்த நினைத்தாலும் அழிக்க நினைத்தாலும் நான் வந்தது இம்மண்ணில் இறையாட்சியை நிலைநிறுத்தவே, ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு நான் இங்கு வந்துள்ளேன் என்று யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் 10வது இறைவார்த்தையில் ஆண்டவர் சொல்வதை போன்று, அதே போன்று மற்றொரு இடத்தில் நாம் பார்க்கலாம். ஆண்டவர் மரபை மீறியவராக இருந்திருந்தால், சட்டங்களுக்கு எதிரானவராக இருந்திருந்தால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை விதமான நியாயமான காரியங்களுக்கு எதிரானவர் அல்ல ஆண்டவர். சரியாக, நீதியாக, நன்மையாக, மனிதத்திற்கு தகுந்ததாக இருப்பதை நிறைவேற்றுவதில் ஆண்டவர் ஒருபோதும் பின்வாங்குவதில்லை. இதற்கு ஒரு உதாரணம் தான், ஆண்டவரிடத்தில் கேள்வியை கேட்பார்கள், சீசருக்கு வரி செலுத்துவது முறையா அல்லது கடவுளுக்கு செலுத்துவது முறையா? சீசருக்குரியதை சீசருக்கும், கடவுளுக்குரியதை கடவுளுக்கும். இந்த உலகத்தில் நீங்கள் செய்யப்பட வேண்டிய காரியத்தை நீங்கள் செய்யுங்கள், அது உங்களுடைய கடமை. ஆனால் நீங்கள் எதை எதற்காக செய்கிறேன் என்பதை போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள் என்பதுதான் ஆண்டவருடைய செயல்பாடு. இதோ இந்த நாளில் அவர் செய்த புதுமை என்பது, மனிதம் அங்கு நிலைநிறுத்தப்பட வேண்டும், இல்லை என்று கையேந்துகிறான், இல்லை என்ற நிலைப்பாடு அவனுக்கு. அவன் கைகள் செயல்படவில்லை, கை சூம்பியவனாக இருக்கிறான். இங்கு மனம் சூம்பியவர்களை குணப்படுத்த வேண்டும் ஆண்டவருடைய வல்லமை. கை சூம்பியவனையும் குணப்படுத்தி மனம் சூம்பியவர்களை, அந்த ஓய்வு நாள் என்ற அந்த மிகப்பெரிய நோயில் படுத்திருப்பவர்களை, சூம்பியவர்களை குணப்படுத்த ஆண்டவர் ஆசிக்கிறார். எனவேதான் சிறப்பாக தன்னுடைய வல்ல செயலை அங்கு நிலைநிறுத்தி காட்டுகிறார். மரபுதான் இல்லை, மாறாக மனித நேயம்தான் இங்கு வெளிப்பட வேண்டும். எனவேதான் யூதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் சற்று ஆழமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்கள் மோசையினுடைய சட்டங்களை 600க்கும் அதிகமாக திரித்து தங்களுடைய வாழ்வுக்கு தகாததாக உருவாக்கி இருந்தார்கள். அதாவது ஓய்வு நாள் என்பது மனிதனுக்காக, ஆனால் அவர்கள் கொண்டிருந்தது மனிதன் என்பவன் ஓய்வு நாளுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இங்குதான் இன்றைய நடைமுறை சிக்கல் உருவாகிறது. இப்பொழுது மனிதர்கள் நம்முடைய காலத்தில், இந்த காலத்தில் மனிதர்கள் பொருளுக்காகவா அல்லது பொருட்கள் மனிதருக்காகவா என்ற நிலைப்பாடு உருவாகி கொண்டிருக்கிறது. மனிதன் போதைக்காகவா, போதை மனிதனுக்காகவா என்ற நிலைப்பாடு இங்கு உருவாகி கொண்டிருக்கிறது. அதிகாலையிலிருந்து முழுவதுமாக 24 மணி நேரம்
குடிகாரர்கள் என்று உருவாகி கொண்டிருக்கிறார்கள். 24 மணி நேரமும் போதை பழக்க வழக்கத்திற்கு ஆளாகி அடிமையாகி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் இன்று அதிகமாக இருக்கிறார்கள். பள்ளிக்கூடங்களில் கூட போதை பழக்க வழக்கங்களை பயன்படுத்தக்கூடிய பிள்ளைகள் என்று அதிகமாகி கொண்டிருக்கிறார்கள். எனவே இன்று பிள்ளைகளுக்காக அவையா, அவைகளுக்காக பிள்ளைகளா என்ற எண்ணம். ஏனென்றால் நாம் பொருட்களுக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறோம். சிறு பிள்ளைகளிலே, சிறு வயதிலே எத்தனை ஆடைகள், நீங்க நினைச்சு பாருங்க, எத்தனை ஆடைகள் என்று அதில் மதிமயங்கி போயிருக்கிறார்கள். எனவே அன்று யூதர்கள் மயங்கி இருந்தது மரபுகளுக்கு, தங்களுக்கு சாதகமான சட்டங்களுக்கு. எனவேதான் ஆண்டவர் அதிலிருந்து அவர்களை வெளியேற்றுவதற்காக இந்த அற்புத வல்லமையை கை சூம்பி அவனை குணப்படுத்துகிறார். ஆனால் இன்றைய நாளில் நாம் அடிமையாகி போயிருப்பது பொருட்கள் மயமாக்கலிலே அடிமையாகி கொண்டிருக்கிறோம், போதைகளிலே அடிமையாகி கொண்டிருக்கிறோம், புகழுக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறோம், எல்லாவற்றிற்கும் மேலாக பணத்திற்கு அடிமையாகி கொண்டிருக்கிறோம். இன்று எவ்வளவு பணம் வைத்திருக்கிறோம் என்பது பல பேருக்கு தெரிவதில்லை. சேர்த்து 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 கொண்டே இருக்கிறார்கள். ஏன் இப்படிப்பட்ட நிலைப்பாடு? எனவேதான் அது அந்தோனியாரை அதிகமாக பாதித்தது. அன்பார்ந்த சகோதரனே, சகோதரி, அந்தோனியாருக்கு அது ஒரு வலியை கொடுத்தது. இன்றைய நாளில் விழா கொண்டாடக்கூடிய அந்த அருமையான துறவிக்கு அது வலியை ஏற்படுத்தியது. இது எனக்கு தேவையில்லை, மாறாக என்னுடைய ஒப்பற்ற செல்வமாகிய கடவுள் ஆண்டவர் இயேசு மட்டுமே எனக்கு தேவை என்று ஓடினார். எனவேதான் நிலைவாழ்வை பெற்றுக்கொண்டார். நிறைவான வாழ்வை, நிலைவாழ்வை பெற்றுக்கொண்டது வேறு, மாறாக நிறைவாழ்வை, மனதுக்கு பிடித்த வாழ்வை பெற்றுக்கொண்டார். இந்த மனதுக்கு பிடித்த வாழ்வை வாழ்கிறோமா? ஜிம் ரிவில்ஸ் என்ற ஒரு அருமையான பாபிசை பாடகர் இருக்கிறார். அவர் தன்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய புகழ், செல்வம் எல்லாம் சேர்த்து விட்டார். ஆனால் நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலை. எனவே அவர் பல நேரங்களில் தன்னை நோக்கி புலம்புகிறார். எப்படி நான் என்ன செய்ய வேண்டும்? நிம்மதியற்ற வாழ்க்கை வாழ்கிறேன். இந்த உலகம் முழுவதும் என்னை தெரிகிறது. பல பேருக்கு என்னை அறிமுகமானவர்களாக இருக்கிறார்கள். பல நேரங்களில் என்னை அழைத்து எனக்கு மிகப்பெரிய பதவிகளையும் பரிசுகளையும் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். எனக்கு நிறைய செல்வங்கள் இருக்கிறது, ஆனால் மனதில் நிம்மதி இல்லை. அப்போதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட விவிலியத்தை படித்து பார்த்துவிட்டு அவர் சொல்கிறார், இதில் தான் ஆழமான சிந்தனைகள் நிறைந்திருக்கிறது. ஆண்டவர் இதில் முழுவதுமாக எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகள் இதில் நிறைந்திருக்கிறது. மனிதம்தான் முக்கியம் என்பதை சுட்டி காட்டக்கூடிய ஆண்டவர் இதில் மையம் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அன்றிலிருந்து தன்னுடைய பணியை ஆண்டவருக்காகவும் மனிதர்களுக்காகவும் தன்னை சார்ந்திருக்கக்கூடிய அத்துணை பேருக்காகவும் அவர் அந்த பணியை செய்தபோது அவர் சொன்ன வார்த்தை, நான் நிறைவுள்ள மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஏன் சவேரியாரை மனம் மாற்றியது இந்த இறை வார்த்தை தான். எவ்வளவோ பெரிய அளப்பரிய புனிதர்களை மாற்றியது இந்த வார்த்தை தான். நீங்களும் நானும் உணரக்கூடிய இந்த வார்த்தை நிச்சயமாக ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எடுத்து கொடுத்தாரோ, எனவே அந்தோனியார் எப்படிப்பட்ட வாழ்வை வாழ்ந்தாரோ, தாவீது எப்படிப்பட்ட வாழ்வை செயலில் காட்டினாரோ, அதே போன்று நீங்களும் நானும் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் அன்பான சகோதரனே, சகோதரி. எனவே இந்த நாளில் நாம் நிறைவான விதத்தில் முடிவெடுப்போம். நாமும் வல்லமை உள்ளவர்களாக மரபுகளை எதிர்த்து மனிதத்தை காப்போம், பணத்தை எதிர்த்து மனிதத்தை காப்போம், சுயத்தை எதிர்த்து மனிதத்தை காப்போம், பொருளாசைகளை எதிர்த்து மனிதத்தை காப்போம். நிச்சயமாக அப்படி வாழ்ந்தோம் என்றால் நீங்களும் நானும் நிறைவுள்ளவளாக வாழ்வதற்கு தகுதியுள்ளவர்களாகி போகிறோம். எனவே எவ்வளவு காலத்திற்கு நாம் இப்படி வாழ முடியும் என்பதை மறுத்து, எத்தனை நாட்கள் வாழ்ந்தாலும் நான் நிம்மதி உள்ளவனாக வாழ்ந்திருக்கிறேன் என்ற எண்ணம் கொண்டவர்களாக வாழ இந்த இறைபலி நமக்கு உதவுவதாக. இறைவன் நிச்சயமாக அந்தோனியார் வழியாக நம்மை நிறைவாக ஆசீர்வதித்து காத்திட இந்த இறைபலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆண்டவர் நம்மை காக்க இந்த பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.